முகமது நபி அவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவங்க. உலகெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவர்தான் தலைவர். அவருடைய இந்த சத்திய மார்க்கத்தை, இஸ்லாத்தை அவர் எத்தி வைக்கும் பொழுது, அன்றைய காலகட்டத்தில் 1500 வருடங்களுக்கு முன்னால அரபு தேசத்துல எத்தி வைக்கும் போது முதல் முறையாக ஏக இறைவன் ஒருவன் தான், வணக்கத்திற்குரியவன் இறைவன் மட்டும்தான், கல்லையும் மண்ணையும் வணங்காதீங்க, நீங்கள் வணங்கி கொண்டிருப்பதெல்லாம் கடவுள்கள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வந்த அத்தனை எதிர்ப்புகளுக்கு நடுவுல அவரை கொள்வதற்கு கூட பல முயற்சிகள் நடந்திருந்தது. அத்தனை எதிர்ப்புகளுக்கும் நடுவுலையும் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய சிறிய தகப்பனார் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய தந்தையார் இறந்துடுறாங்க, தாயாரும் இறந்துடுறாங்க. சிறு வயதிலிருந்து அவரை வளர்த்தவர் அவருடைய சிறிய தகப்பனார். அவர் கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. முகமது நபி அவர்கள் ஒரு மாபெரும் அரசராக, ஒரு பெரிய மதத்தின் நிறுவனராக, ஒரு மார்க்கத்தின் நிறுவனராக மாறியதற்கு பின்னால் அவரிடம் ஒரு பணியால் வேலை செய்யறாரு. அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் தான். இங்கே பெரும்பான்மையா சொல்லப்படுகிற கருத்து என்னன்னா, இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்படுகிற மார்க்கம் அப்படின்னு. வாளால் பரப்பப்பட்டிருந்தால் தன்னிடம் வேலை செய்கின்ற பணியாளை அவர் கட்டாயப்படுத்தி ஒரு இஸ்லாமியனாக மாற்றி இருக்கலாம். ஆனால் அது அவருடைய நோக்கம் அல்ல. அவர் அப்படி செய்யவும் இல்லை. நீ என்ன கருத்தில் இருக்கிறாயோ, நீ என்ன கொள்கையை பின்பற்றி இருக்கிறாயோ, அது உன்னுடைய மார்க்கம் உனக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று சொல்லித்தான் அவர் வாழ்ந்திருக்கார். இப்படித்தான் இந்த சமூகம் இருந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை.